வெஜ் சாண்ட்விச் செய்யலாம் வாங்க. முந்திரி பருப்பு 1 கப் முந்திரி பருப்பை ஊற வச்சிடணும். அரை மணி நேரம் ஊற வச்சுட்டு மிக்சியில் முந்திரி பருப்பு, 10 மிளகு, 3 பூண்டு, 1 ஸ்பூன் பெப்பர், 1 ஸ்பூன் உப்பு சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமாக 1 ஸ்பூன் தண்ணி ஊற்றி அப்படி அரைங்க. கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா நைஸாக அரைக்கணுங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் இருக்கணும் இந்த மயோனீஸ் மயோனீஸ் ரெடி ஆயிடுச்சுங்க. ஒரு வெள்ளரிக்காய், ஒரு தக்காளி, ஒரு வெங்காயம், ஒரு கேரட், ஒரு முட்டைக்கோஸ் கட் பண்ணி வச்சுருக்கதை சேர்த்து மயோனீஸோடு சேர்த்து கலந்துக்கலாங்க. சாண்ட்விச்சுக்கு தேவையான சட்னி ரெடி பண்ண போகிறோம். 1 கை கொத்தமல்லி, 2 டீஸ்பூன் வேர்க்கடலை, 3 பச்சை மிளகா, 3 பூண்டு, கொஞ்சம் குட்டி துண்டு இஞ்சி சேர்த்து ஒரு ஸ்பூன் ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து சட்னி இந்த கன்சிஸ்டன்சிக்கு எடுத்து வச்சிடலாங்க. அரைச்சிக்கலாங்க. தண்ணி ஊற்றி இந்த கன்சிஸ்டன்சிக்கு அரைச்சிக்கோங்க. 2 ப்ரெட் எடுத்துட்டு லைட்டாக பட்டர் 2 ப்ரெட்லேயும் தேய்ச்சிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூன் அந்த க்ரீன் சட்னி இருக்குல்ல, இப்போ ரெடி பண்ணோம்ல அந்த கொத்தமல்லி சட்னியை 2 ப்ரெட்லேயும் லைட்டாக தடவிட்டு ஒரு ப்ரெட்டு மேலே அந்த மயோனீஸோட வெஜிடபிள்ஸ் சேர்த்து கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த வெஜிடபிள்ஸை ஒரு ப்ரெட் மேலே வச்சு இன்னொரு ப்ரெட்டை அதை வச்சு க்ளோஸ் பண்ணிவிட்டு எடுத்து நம்ம தோசை சட்டிலையும் வச்சுக்கலாம். சாண்ட்விச் மேக்கரில் ஆயில் அப்ளை பண்ணிவிட்டு ப்ரெட் எடுத்து வச்சுட்டு என்னோடய சாண்ட்விச் மேக்கரில் அந்த லைட் எரியுங்க. அந்த க்ரீன் லைட், ரெட் லைட் எரிஞ்சால் ஆன் ஆகும், க்ரீன் லைட் எரிஞ்சால் ரெடி ஆயிடுச்சுன்னு அர்த்தங்க. வெஜ் சாண்ட்விச் ரெடி ஆயிடுச்சுங்க.